நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் ஒரு வீடியோவின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இன்றைய தினம் ரமலான் மாதத்துடைய 17வது நாளில் நாம் அனைவரும் சங்கமித்திருக்கின்றோம். இன்றைய 17வது நாளானது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய நாளாக கணிக்கப்படுகின்றது. அதாவது யாவரும் அறிந்த விடயம், இன்றைய ரமலான் மாதத்துடைய 17வது நாள் தான் பத்ர் போர் நிகழ்ந்த நாளாக காணப்படுகின்றது. ஆக இது பற்றி ஒரு தெளிவூட்டலை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். ஸோ வீடியோவும் முழுமையாக பாருங்கள். பத்ர் போரானது ரமலான் மாதம் பிறை 17 இஸ்லாத்தில் நடந்த முதல் போர் மற்றும் மிக முக்கியமான போராக காணப்படுகின்றது. முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களின் எதிரிகளுக்கும் கிறிஸ்துக்கு பின் 623ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 2ஆம் வருடம் யுத்த களத்திற்கு சென்று யுத்த ஆயத்தங்களை செய்து கொண்டார்கள். இந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை 313 பேராக இருந்தது. காஃபிர்களின் எண்ணிக்கை தொகை ஏறக்குறைய 1000 பேராக காணப்பட்டது. நபித்தோழர்களிடம் போதிய யுத்த ஆயுதங்கள் இருக்கவில்லை. 70 ஒட்டகங்களும் 70 கேடயங்களும் சுபைர் இப்னுல் அவ்வாம் ரலி மற்றும் மீகாத் இப்னு அஸ்வர் ஆகிய இருவரிடம் மட்டும் 2 குதிரைகள் இருந்தன. எஞ்சிய அனைவரும் காலாட்படையினர் ஆக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தேவையான போதிய தளபாடங்கள் கூட அவர்களிடம் இருக்கவில்லை. அன்று எதிரிகள் 900 1000 பேர் வரை இருந்தார்கள். இவர்களிடம் தலைக்கவசங்கள், நிறைவான தளபாடங்கள், கண்கவர் குதிரைகள் மற்றும் பாதுகாப்பான அணிகலன்கள் அணிந்திருந்தார்கள். அப்போது அல்லாஹ் தன் தூதரை கண்ணியப்படுத்தினான். உண்மையில் இந்த பத்ர் களத்தில் நின்றவர்கள் நோன்பாளிகள், உடலில் பலம் குறைந்தவர்கள், ஆயுத படைப்பலம் குன்றிய நிலையில் காணப்பட்டார்கள். எதிரிகளான மக்கா காஃபிர்கள் பலமான போர் வீரர்களுடனும் போர் குதிரை தளபாடங்களுடனும் களம் புகுந்தார்கள். காவிர்களின் படையுடன் ஒப்பிடுகின்ற போது முஹ்மின்கள் 3இல் 1ஆக குறைந்தே இருந்தார்கள். ஒரு சிறுவனிடம் எடை போட சொன்னால் கூட முஹ்மின்கள் படை நிச்சயமாக தோற்றுவிடும் என்று எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கூறிவிடுவான். பத்ர் போரின் போது 3 ஒரு ஒட்டகம் என்ற அடிப்படையில் பங்கு செய்யப்பட்டது. இதன்படி அபு லுபாபா, அலி மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய 3வரும் ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டது. ஒருவர் ஏறி வர ஒருவர் நடந்து வர வேண்டும் என்ற சுழற்சி முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வர நேரிட்டது. முஸ்லிம்களின் முழுமையான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீதே இருக்க வேண்டும். இந்த போரின் போது மழை பொழிந்து அது முஸ்லிம்களுக்கு சாதகமாகவும் காவிர்களுக்கு பாதகமாகவும் அமைந்து மலக்குகள் முஸ்லிம்களுக்கு துணையாக போரிட்டனர் என்பதை அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. யுத்தம் நடப்பதற்கு முதல் இரவு நபி அவர்கள் உறங்காது காலை வரையிலும் பிரார்த்தனையில் இருந்தார்கள். நெஞ்சுருக பின்வருமாறு வேண்டினார்கள்: இறைவா, நீ எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்று, நீ எனக்கு வாக்களித்ததை வழங்கு. இறைவா, இஸ்லாமிய இக்கூட்டம் அளிக்கப்பட்டால் இப்பூமியில் உன்னை வணங்குபவர்கள் இதன் பின்னர் எவரும் இருக்க மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த பின்னர் அல்லாஹ் பின்வருமாறு வசனத்தை இறக்கி அருளினான்: நீங்கள் உங்கள் இரட்சகனிடம் உங்களை இரட்சிக்க தேடிய போது அணி அணியாக உங்களோடு இணைந்து அடுத்து வரக்கூடியவர்களாக மலக்குகளில் 1000 பேர்களை கொண்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் தாலா திருமறையில் குறிப்பிட்டிருக்கின்றான். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: பத்ர் போர் நடைபெற்ற போது யுத்த காலத்தில் இருந்த நான் 3 முறை நபியின் கூடாரத்திற்கு சென்றேன். நபி அவர்கள் சஜிதாவில் இருந்து கொண்டு யா ஹய்யூ யா கய்யூம் என்ற துவா செய்ததை நான் கண்டேன். அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி அளித்தான் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நபியின் துவாவின் காரணமாக பத்ரில் வெற்றி கிடைத்தது மட்டுமல்லாமல் யுத்தம் தொடங்கும் முன்பாகவே வெற்றியின் நம்பிக்கையும் கொள்ளப்பட்டது. எதிரிகள் யார் கொல்லப்படுவார், எந்த இடத்தில் கொல்லப்படுவார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடங்கும் முன் எங்களிடம் சில குறிப்பிட்ட இடங்களில் கை வைத்து இது இவர் கொல்லப்படும் இடம் என்றார்கள். எதிரிகளில் கொல்லப்பட்ட எவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து காட்டிய இடத்தை கொஞ்சம் கூட கடக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ்! எவ்வளவு தான் காஃபிர்களிடம் ஆயுதம் பலம் கூடியதாக இருந்தாலும் அல்லாஹு தாலா நொடிப்பொழுதில் முஸ்லிம்களுடைய பக்கம் வெற்றியை திருப்பியிருக்கின்றான். ஆகவே நேயர்களே, இன்றைய தினம் ரமலான் மாதத்தினுடைய 17வது நாளில் நாம் அனைவரும் சங்கமித்திருக்கின்றோம். இன்றைய 17வது நாளுக்கான 17வது வினாவினை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான வினா இதுதான்: எந்த நபித்தோழர் பத்ர் போரின் போது சிறுவனாக கருதப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் பி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் சி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இன்றைய நாளுக்கான வினா இலக்கத்தினை குறிப்பிட்டு சரியான பதிலினை ஸ்கிரீனில் தெரியப்படுகின்ற இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பெயர், ஊர், வயது என்பவற்றுடன் சரியாக நாளை மாலை 5:30 மணிக்கு முன்னராக அனுப்பி வைக்க வேண்டும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தேடல் மீடியாவினுடைய யூடியூப் வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்பு சகோதரி நுஹா முசமிர். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.